மகனுக்கு வந்து ரொம்ப கண்ணில் வந்து பார்வை குறையா இருந்தது. அவனுக்கு என்னது அடிச்சதுன்னு தெரியல. கண்ணு ரொம்ப ரத்தமாக இருந்தது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவரோட நான் பொருத்தனை பண்ணேன். கர்த்தர் என் மகனுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தாரு. ஆலங்குளத்தில் ஒரு இசேவை மையம் நடத்தி வர்றேன். கடந்த 12ஆம் தேதி ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். அந்த பணம் அந்த கன்சர்ன் பார்ட்டிக்கு போய் சேரல. பார்ட்டிக்காரங்க ஒரு 3 நாளாக என்னை கடையை திறக்க விடாம பண்ணிட்டாங்க. கடந்த சனிக்கிழமை வந்து ஜெபிச்சுட்டு போனேன். அந்த பணம் கடந்த திங்கட்கிழமை மதியம் போல போய் பணம் போய் சேரதுக்கு தேவன் கிருபை செய்தாங்க. மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தேன். அப்போ அந்த வீட்டில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப மனவேதனை. பக்கத்தில் இருக்க என் சொந்த பந்தம்லாம் வேண்டாம், உன் பிள்ளை வாழ்க்கை வம்பா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் என் மகளும் ஒரு வாரம் பலிபீடத்தில் வந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் ஐயாட்ட வந்து என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்குயா, ரொம்ப வேதனையாக இருக்குது, அதனால் வேண்டாம் என் பிள்ளைக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னு கேட்டேன். ஐயா உடனே வாய முடுங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இருக்கிற நம்ம கிறிஸ்தவங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவளுக்கு கொடுத்த ஆதாம் அவர் தான். தேவன் நிச்சயமாக அவளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு. மிஷினரியா 3 வருடம் பணிபுரிந்த அந்த மகளுக்கு தேவன் ஒரு காலமும் அவளை கைவிட மாட்டாருன்னு சொல்லி என் மகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாங்க. மருமகன் மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நல்ல என் மகளை என்ன செய்தார், நல்ல ஒரு வாழ்க்கையை என் பிள்ளைக்கு தேவன் அமைத்து கொடுத்தார். என் பையனுக்கு 2 வயசு ஆகுது. மஞ்சகாமால நோயால் பாதிக்கப்பட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். பெரிய ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க, எம்ஆர்சிபின்னு. அந்த எந்த ஸ்கேனுமே இல்லாமல், எந்த வைரஸ் கிருமி எதுவுமே உள்ளே இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக குணமாகி அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு உதவி செஞ்சாங்க. இசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.